அன்பிற்குரியவர்களே, இந்த பதக்கமும் பட்டயமும் அவனுடைய திறமையை சமூக அரங்கத்தில் காட்ட வேண்டுமே ஒழிய அவன் உருவத்தை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால வீட்டுக்குள்ள ரஹமத்தும் பரக்கத்தும் நிம்மதியும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அற்பாயுள் மரணங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா, என்றும் உயிருக்கும் உடமைக்கும் மலக்குகள் ஒரு கேடயமாக இருந்து, ஒரு ஷோல்டராக இருந்து, இராணுவ வீரர்களாக இருந்து உங்களுடைய வீட்டையும் வாசலையும் பாதுகாக்கணும்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு என்ன தேவை அத்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீட்டில் என்ன செய்வான்? அழகான முறையில் உற்பத்தி பண்ணுவான். அதனால நாம சில முட்டாள்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய ரஹமத்திற்கு தடையாகிவிடக்கூடாது, பரக்கத்துக்கும் தடையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் எல்லா மக்களுடைய தவறுகளையும் மன்னித்து இது போன்ற பாவங்களிலிருந்து முழுமையான முறையில விடுதலை அடைந்து தௌபா செய்து மீளக்கூடிய தாய்பீன்களாக அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அருமையோடு பொருளாதார நெருக்கடியோடு வாழக்கூடிய வீட்டில் பரக்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹுடைய பெரும் நேமத்தும் பொங்க வேண்டும் என்றுதான் எல்லா மூமினுடைய உள்ளமும் எதிர்பார்க்கும். வீட்டில் சூழக்கூடிய அமைதி, நிம்மதி, என்றும் தன்னுடைய பேச்சுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள், மனைவி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சூழலை ஏற்படுத்துவது யார்? அல்லாஹ் தான். அந்த ரப்புல் ஆலமீன் யார் மூலமாக ஏற்படுத்துகிறான் என்று பார்க்கும்போது சொன்னால் அதிசயித்து போவீர்கள். மலக்குகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். உள்ளத்தின் உணர்வுகளை படம் பிடித்து அவர்களுக்கு காட்டி அந்த வீட்டு சூழலில் அந்த ரஹமத்தை பரக்கத்தை அவர்களின் மூலமாக வீட்டுக்கு கொண்டு வர செய்து வீட்டையே ஒரு சொர்க்கமாக மாற்ற வல்லவன் அந்த அல்லாஹ் தான். அந்த ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த பிரதிநிதிகளாக மலக்குகள் இருக்கிறபடியால் அந்த மலக்குகளுக்கு பல பொறுப்புகள் தரப்படுகிறது. அந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் நல்ல வீடுகளில், குர்ஆனுடைய வீடுகளில், குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளில், தொழும் வீடுகளில், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய வீடுகளில் பரக்கத்தை கொண்டு செல்லுங்கள், ரஹமத்தை கொண்டு செல்லுங்கள் என்று கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை வர வைக்கிறான். இந்த மலக்குகளை அதிக கோபப்படைய செய்து உன் வீட்டிற்கு வரவே மாட்டேன் என்று அவர்களை வெறுப்போடு வீட்டு வாசலை கூட நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஷைத்தானிய ஆயுதம்தான் உருவப்படங்கள். சகோதரர்களே, உருவப்படங்கள். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குகள் நுழைவதே கிடையாது. ரஹமத்தும் பரக்கத்தும் வேண்டி நீங்கள் குர்ஆனை ஓதி, ஆயத்துக்களை ஓதி, ஔராதுகளை ஓதி, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய வானவர்களுடைய வாசலை நீங்கள் தடை செய்து விட்டீர்களே, ஆனால் எப்படி உங்களுக்கு ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைக்கும்? வீட்டில் அமைதி நிலவும். நிறைய மக்கள் செய்யக்கூடிய கவனமற்ற தவறுகளில் அல்லது கவனமுள்ள தவறுகளில் இந்த பாவமும் ஒன்று. இந்த பாவம் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பிரயாணத்தில் இருந்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் தன் கணவரை அன்புழுக வரவேற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, கண்ணியத்தோடு வரவேற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்த அந்த வீட்டு திண்ணைகளை உருவப்படங்கள் அமைந்துள்ள ஒரு திரைச்சீலையை போட்டு மூடினாங்க. அந்த வாசலை திரைச்சீலையை போட்டு, அதாவது ஒரு அழகான திரைச்சீலையை போட்டு மூடினாங்க. அந்த திரைச்சீலைகளில் நிறைய உருவங்கள் இடம்பெற்றிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலிருந்து வரதான் செஞ்சாங்க. பார்த்த உடனேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த உருவப்படங்களை, அந்த திரையில் உள்ள உருவப்படங்களை பீத்து எறிகிறாங்க. பீத்து எறிந்துட்டு அவங்களுடைய முகத்தில் அவ்வளவு கோபம், நிறமே மாறிடுச்சு. சொன்னாங்க, ஆயிஷாவே, அஷத்துன்னாசி அதாபன் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலேயே ரொம்பவும் வேதனைக்குரியவன் யாருன்னு சொன்னா, அல்லாவின் படைப்புகளை போன்று வரைந்து அதை ஒப்பாக்குகிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவின் படைப்புகளை வரைந்து அதை ஆமோதிப்பவன், அதை தன் வீட்டில் வைத்திருப்பவன், இவன் தான் அதாபிலேயே ரொம்ப கொடுமையான அதாப். இன்னைக்கு மக்கள்கிட்ட கல்யாண போட்டோ, அந்த போட்டோ, இந்த போட்டோன்னு சொல்லி வீட்டில் இல்லை. பிறந்தநாள் போட்டோ, குழந்தை போட்டோ அப்படின்றதும் வீட்டில் இல்லை. எந்த போட்டோ இருக்கும் தெரியுமா? மகன் சர்டிபிகேட் வாங்குற போட்டோ, மகன் படிச்சு அந்த டிகிரி வாங்கின போட்டோ,
பதக்கம் வாங்கின போட்டோ, பதக்கத்தில் அவன் சிரிக்கிற மாதிரி உள்ள போட்டோ இருக்கும் வீட்டில். கேட்டா இது படிப்புள்ளோ, இதுல என்ன இருக்கு தவறு அப்படின்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா பதில் சொல்ல வைப்பான். அன்பிற்குரியவர்களே, இந்த பதக்கமும் பட்டயமும் அவனுடைய திறமையை சமூக அரங்கத்தில் காட்ட வேண்டுமே ஒழிய அவன் உருவத்தை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால வீட்டுக்குள்ள ரஹமத்தும் பரக்கத்தும் நிம்மதியும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அற்ப ஆயுள் மரணங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா, என்றும் உயிருக்கும் உடைமைக்கும் மலக்குகள் கேடயமாக இருந்து ஒரு சோல்டராக இருந்து இராணுவ வீரர்களாக இருந்து உங்களுடைய வீட்டையும் வாசலையும் பாதுகாக்கணும்னு சொன்னா, உருவப்படத்தை இன்றிலிருந்து தீ வச்சு கொளுத்துங்க. உருவப்படங்களை இன்றிலிருந்து குப்பையில போடுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு உருவப்படம் நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, உருவப்படம் என்பது மார்க்கத்துல கூடாது. புகைப்படம் எடுப்பது கூடாது, செல்ஃபி எடுப்பது கூடாது. தேவை இருந்தால் மட்டும்தான் உருவப்படம் எடுப்பது கூடும். மற்றபடி தேவை இல்லாம வீணான நிலையில ஒரு உருவப்படத்தை எடுப்பது யாராக இருந்தாலும் கூடாது. சில உலமாக்கள் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஆகிரத்துல போய் சொல்லணும், அல்லாஹ்விடத்துல போய் சொல்லணும், கண்டிப்பாக பதில் சொல்லணும். அதனால உலமாக்களை எடுக்கிறாங்கன்ற உடனே அது தவறாக ஆயிராது. நானே எடுத்தா கூட நீங்க என்ன கேள்வி கேட்கணும், நீங்க என்ன இப்படி எடுத்துட்டீங்க ஹஸ்ரத் அப்படின்ட்டு. அது தவற களைய பார்க்கணும். அதை விட்டுட்டு உலமாக்கள் எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி கண்மூடித்தனமாக பின்பற்றுவதெல்லாம் மார்க்கம் அல்ல. ஷரியத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த பெரும் பாவம் இது. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த உருவப்படங்களை ஃபுல்லா தீ வச்சு கொளுத்தணும். அந்த உருவப்படங்களை உள்ள வச்சுக்கிற வேண்டியதான். அந்த உருவப்படங்களை பட்டவர்த்தனப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்படி நம்ம செய்யும் போது வீட்டில் ரஹமத்தும் பரக்கத்தும் கொளிப்பது மட்டுமல்ல, வீட்டில் உள்ள சூழலே மாறிடும். மனைவி காதலா இருப்பா, பிள்ளைங்க பாசமா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அல்ஹம்துலில்லாஹ் அத்தனையும் இந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா பொங்க வச்சிருவான். தேவை அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டில் என்ன செய்வான், அழகான முறையில் உற்பத்தி பண்ணுவான். அதனால நாம சில முட்டாள்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய ரஹமத்திற்கு தடையாகி விடக்கூடாது, பரக்கத்துக்கும் தடையாகி விடக்கூடாது. அல்லாஹ் எல்லா மக்களுடைய தவறுகளையும் மன்னித்து இது போன்ற பாவங்களிலிருந்து முழுமையான முறையில விடுதலை அடைந்து தௌபா செய்து மீளக்கூடிய தாய்பீன்களாக அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அருமையோடு பொருளாதார நெருக்கடியோடு வாழக்கூடிய மக்களுக்கு செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.